ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பைப்பிங் த்ரெட்டு எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிஷினில் சிங்கிள் ஃபுட்டு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம சாரீக்கு மேட்சான கிளாத்தை எடுத்து கிராஸ் பீஸ் அடித்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார வச்சு த்ரெட்டு வச்சு அடிக்கலாம். சிங்கிள் ஃபுட் அடிக்கும்போது அந்த த்ரெட்டோட ஒட்டி ஸ்டிச் வரும். இப்படி போட்டிங்க அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இதை அடித்து முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிளாத்தில் வச்சு ஜாயின் பண்ணணும். கரெக்டாக ஈவனாக ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிடுங்க. அதுக்கு பேலன்ஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். எப்போவுமே லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணால் தான் நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் கிளாத்து போடணும். மெயின் கிளாத்து போடும்போது நீங்கள் பின் பண்ணிக்கங்க. எப்போவுமே பைப்பிங் பாருங்கள் ரொம்ப அழகாக ரவுண்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம என்ன பா நெக்கு என்ன நெக்கு வேணாலும் போடலாம். மெயின் கிளாத்தை இப்படி போட்டு திருப்பி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ஸ்டிச்சில் திருப்பி இந்த இடத்துல நமக்கு பைப்பிங் தெரியாது. ஏன்னா நம்ம அந்த அடிச்சிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டிச் மேலேயே அடிச்சுட்டு வாங்க. அப்போ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை திருப்பினீங்கன்னா தான் இன்விசிபிளாக தெரியும். அதனால் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் கிளாத்து பீஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு வளைவு வர இடத்துல ஒரு சின்ன சின்ன நாச் கொடுத்துருங்க. அப்போ தான் வளைவு நல்லா திரும்பும். நம்ம ஸ்டிச்சுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி லைனிங் கிளாத்துலேயே மறுபடியும் ஒரு ஸ்டிச் போடுங்க. ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அப்போ தான் அந்த படிமானமாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தை திருப்பி அது மேலேயும் ஒரு ஸ்டிச் போடுங்க. இப்படி பண்ணினா தான் பைப்பிங் த்ரெட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம தைச்சிருக்கிறதே வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் எல்லாமே அடிச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.